வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் வேலுமணி அவர்கள் ஒரு சில முக்கியமான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது அதிமுக வட்டாரத்தின் முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், பாரதிய ஜனதாவின் ஒரு சில முடிவுகளுக்கு வேலுமணியும் தங்கமணியும் ஒத்து போகிவிட்டார்கள். அதன் காரணமாக தான் தற்பொழுது அதிமுகவில் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய முக்கிய அங்கமாகவே கருதக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் ஒரு நோக்கத்தை பார்த்தீங்கன்னா பெற்றுள்ளது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதிமுகவில் வருவது, அதற்கான அழைப்புகளையும் தொடர்ந்து விடுத்து கொண்டே இருக்கிறார் என்றே கூறலாம். அதற்கு கிரீன் சிக்னலை காமித்திருக்கிறாராம் வேலுமணி. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் பாஜகவுடைய நெருங்கிய ஒரு உறவில் இருக்கிறார். நம்மளுடைய வேலுமணி தங்கமணி இருவரும் பாஜகவுடன் ஒரு நட்பு ரீதியிலான ஒரு உறவில் இருக்கிறார்கள். ஆகையால் தற்பொழுது அதனால்தான் சமீபத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருந்தார் வேலுமணி அவர்கள். என்ன கூறியிருந்தார் என்றால், அதாவது தற்பொழுது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் 35க்கும் மேற்பட்ட இடங்களை நாம் கைப்பற்றிருக்கலாம். அவர்களுடன் கூட்டணி வைக்காததன் காரணமாக தான் தோல்வியை தழுவியிருக்கிறோம் என்று கூறியிருந்தார் வேலுமணி. அப்பொழுதிருந்தே தெரிந்திருந்திருக்கும் அனைவருக்கும் வேலுமணி பாஜகவின் துணையோடு தான் இருக்கிறார், அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறார் என்பது. அதன் மூலமாக வேலுமணியும் ஓபிஎஸும் இணைவதே பாஜகவின் அடுத்த கட்ட முடிவு. அவர் மூலமாக அதிமுகவின் தலைமைக்குள் செல்ல போகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதனால் கண்டிப்பாக பல மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் நடைபெறும் என்றே நாம் கூறலாம். இதனை பார்த்த பிறகு அதிமுகவில் அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் அவர்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அடுத்தடுத்து மூத்த தலைவர்கள் பல விதமான முடிவுகளை தொடர்ந்து எடுத்து வரும் சூழ்நிலையில் அதிமுக அடுத்த கட்டமாக செல்லக்கூடிய ஒரே இடம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இதிலையாச்சும் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான். ஸோ அதற்குள்ளதாகவே அதிமுக பலம் வாய்ந்ததாக மாற வேண்டும். அதற்கு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள்லாம் அதிமுகவில் வர வேண்டும். அதிமுகவின் தலைமையை ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டுக்கு ஆக்கி அதன் மூலமாக ஒரு சில கலந்து ஆலோசனை ஏற்பட்டு யாரை வேட்பாளரை நிறுத்தினால் அங்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறலாம் என்று ஆலோசனை பண்ணி நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில முடிவுகளை எடுத்தால் மட்டுமே அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆகையால் ஓபிஎஸ் வேலுமணி அவர்களுடைய சந்திப்பு கூடிய விரைவில் நடைபெறும். அதன் மூலமாக அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் கால் தடத்தை பதிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது என்றே நாம் கூறலாம். ஆகையால் இந்த ஒரு தகவலும் அரசியல் வட்டாரங்களில் மிகவும் நுணுக்கமாகவே பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.